பியூஷ் கோயல் நீங்கள் எடப்பாடிகிட்ட சண்டை பிடிக்கிறார். திமுகவை நீங்கள் வலிமையாக எதிர்க்கவில்லை, திமுக ஊழலை நீங்கள் எதிர்க்கட்சி பணியை செய்யவில்லை. இது பியூஷ் கோயல் நேரடியாக எடப்பாடிட்டு கேட்குறாரு. அப்போ எடப்பாடி வெளியில் சொல்ல முடியாத சோகம். ஏன்? திமுகவோடு சமரசம் செய்து கொண்டு மாப்பிள்ளைக்கு துபாயில் வச்சு பல 10,000 கோடி பணம் கொடுத்ததுனால தான் அதிமுக அமைச்சர்கள் எந்த வழக்கில் சிக்காம இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஜெயலலிதாவை வழக்கு போட்ட திமுக இவர்கள் மீது வழக்கே போடலை. வேலுமணி மீது 250 வழக்கு நிலுவையில் இருக்கு. அறப்போர் இயக்க ஜெயராம் போட்டு வச்சிருக்கார். திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த முன்னேற்றமும் இல்லை. மாப்பிள்ளை வாங்கின 10,000 கோடிக்கு விசுவாசமாக இருக்குது. இப்போ அதிமுக வந்தால் மாப்பிள்ளை 20,000 கோடி ரூபா கொடுக்க வேண்டிய இருக்கும் எடப்பாடிக்கு. 10,000 கோடி வட்டி போட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களும் ஊழலை செய்திருக்கிறார்கள். அதனால இந்த அரசியல் எடப்பாடி எதிர்க்கட்சி வேலையை செய்யவில்லை. 4.25 வருஷம் செய்யலை. 4.25 வருஷம் இது பாஜக சுட்டி காட்டுது.